எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு அருமையான தோசைக்கு 2 விதமான சட்னி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார சட்னி 1 வாரம் ஆனால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச தேங்காய் சட்னி அதை விட சூப்பராக இருக்கும். ரெண்டுமே நீங்கள் தோசைக்கு சாப்பிடும்போது ஒரே சட்னி செஞ்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் கொஞ்சமாக 2 சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஒரு தோசை அதிகமாக சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான 2 விதமான சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய். காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு வெங்காயம், பெருசாக இருந்தால் பாதி சேர்த்துங்க, சின்னதாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்னதாக ஒரு வெங்காயம், அது கூடவே கொஞ்சமாக புளி. இது எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு சட்னி செய்யும் போது கேஸ்ட்ரிக் ட்ரபுளெல்லாம் வராது. பச்சை மிளகாய் நம்ம அப்படியே சேர்த்து சட்னி செய்வோம். அது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் கொஞ்சம் வயிறு பிரச்சனை கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது கேஸ்ட்ரிக் இருக்காது, வயிறுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. பச்சை மிளகாய் எப்பவுமே சட்னியில் சேர்க்கும் போது எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வயிற்றுக்கும் எந்த பிரச்சனை இருக்காது. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், எண்ணெயில் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்புனா எடுத்துங்க. அந்த கப்பில் ஒரே அளவு நான் வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்துக்கிட்டேன். அந்த வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் ஒரு 3/4 கப்பு. அதே கப்பில் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். அதே அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நம்ம வதக்கினதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். தோசை இட்லிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டியாக கடாயை வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு எல்லாம் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பரான வேர்க்கடலை, தேங்காய், பொட்டுக்கடலைலாம் வச்சு தோசை இட்லிக்கு ஒரு அருமையான சட்னி செஞ்சுட்டோம். அடுத்தது ஒரு கார சட்னி ஒன்று செய்யலாம். தேங்காய் சட்னி செய்யும் போது நம்ம ஒரு கார சட்னி செஞ்சால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு 2 சட்னியோட டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னிக்கு நான் பாருங்கள், ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம எந்த அளவுக்கு தக்காளி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துங்க. நான் ஒரு தக்காளிக்கு பாதி வெங்காயம் போதும். ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இது 3 தான் நம்ம செய்ய போகிற கார சட்னி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம், ஒரு தக்காளி பெருசு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சட்னி நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். கார சட்னிக்கு எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். நம்ம பச்சையாக அரைச்சிட்டு தாளிக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்குங்க. எண்ணெயிலே நல்லா இந்த சட்னி வதங்குச்சுன்னா 1 வாரம் 10 நாள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கார சட்னி கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடு இடித்து வச்சுக்கிறேன். அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பாருங்க, பூண்டு பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச சட்னி சேர்த்துக்கலாம். இதில் இந்த மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம்.
ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாவது ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சட்னி கெட்டு போகாது, சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து உப்பு வந்து ஏற்கனவே அரைச்சிட்டோம். உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்கள், சட்னி வந்து நல்லா வதங்கி பாருங்கள், கெட்டியாக வந்துடுச்சு. ஊறுக்கிற மாதிரி வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா கெட்டியே போகாது. நீங்கள் சைட்லேயும் வந்து ஊறுக்கிற மாதிரி போட்டுக்கலாம். தோசை இட்லிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப கார சட்னி வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கெல்லாம். பாருங்கள், தோசை வந்து செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கு வந்து தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலைலாம் சேர்த்து ஒரு அருமையான சட்னியை ரெடி பண்ணியாச்சு. கார சட்னியை ரெடி பண்ணியாச்சு. இந்த கார சட்னிக்கு ஸ்பெஷல் தெரியுமா? இதுக்கு வந்து கூட வந்து நெய், நல்லெண்ணெய். அதனால் கூட வந்து இப்போ நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். நெய் கூட கிடையாது. நல்லெண்ணெய் வச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கின்னு 2-3 தோசை சாப்பிட்லாம். இதில் நல்லா சுட சுட தோசை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 சட்னியோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என் பையனுக்கு தான் கொடுக்க போகிறேங்க. ரெடி ஆகிட்டு வந்துன்னுக்குறான், அதுக்குள்ளே செஞ்சிடணும் அப்படின்றதுனால செஞ்சேன். நான் ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எப்போ செய்கிற மாதிரி தான். 2 விதமான சட்னி, தோசை. காலையிலே நீ எப்போவுமே வந்து காலையில் சீக்கிரம் கிளம்புறாங்க, சாப்பிடவே வாட்டுக்கிறான். அதனால் இன்றைக்கி நம்ம அவன் வரத்துக்கு முன்னே ரெடி பண்ணி வச்சுட்டா அவன் சாப்பிட்டு கிளம்பிடுவான் அப்படின்றதுனால முன்னாடியே செஞ்சு. ஏன்னா இப்போல்லாம் சின்ன வயசுலலாம் மொறுன்னு தோசை பிடிக்கும். இப்போல்லாம் இந்த மாதிரி சாஃப்டான தோசை தான் பிடிக்குது. ரெண்டுமே ஸ்பெஷலாமா? ஆமாம். கார சட்னியில் என்ன ஸ்பெஷல்? கார சட்னி ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. கார சட்னி காரமாக இருக்கும், அவ்வளோதான். கூட எண்ணெய் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தோசைக்கு நல்லாயிருக்கும். ஒரே சட்னி செய்வோம் இல்லையா, 2 சட்னி செஞ்சால் 2த்துல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும் போது இன்னும் ஒரு தோசை அதிகமாக சாப்பிடும். சில நேரம் இந்த 2 சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். இனிமேல் காலையிலே எடுத்துணுங்க டிஃபன் மட்டும். ஏன்னா அவன் போகிறத சரி மெதுவாக செஞ்சுக்கலான்னு அவன் 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டான். நான் கிளம்புற முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதனால் இனிமேல் அவன் வரத்துக்குள்ளே நம்ம சமையல் பண்ணி முடிச்சு வச்சா சாப்பிட்டு போயிடுவான். எப்படி செஞ்சீங்கன்னு தெரியல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? செஞ்சுருங்க. நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.